இலங்கையில் உமா ஓயா என்கிற ஒரு திட்டத்தை ஈரான் செஞ்சு வர்றாங்க. மலை, பெரிய மலை, அந்த மலையை கொடைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு குடிநீர் திட்டம் ஒன்று தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு உமா ஓயா திட்டம்னு சொல்கிறது. அதை அவங்க எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நுணுக்கமாக அதை செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் உமா ஓயா திட்டத்தை போய் நேரில் பார்த்து ஒரு வீடியோவும் போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னா அதை பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ காசாவில் கல்லையே இந்த கொடைஞ்சவங்க காசாவுக்குள்ளே மண்ணை கொடைஞ்சி எவ்வளோ எல்லாம் பண்ணியிருப்பாங்கிறத நம்ம அடையாளம் காண முடியும். அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்தை துல்லியமாக கொடுத்தது ஈரான். அவர்கள் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் சுதந்திரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராணுவம் தரைக்கு மேலே எப்போ அடி விழுமோன்னு பயப்பட வேண்டி இருக்குது என்று சொல்லி இட்சாக் பிரிக், இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதிகளில் ஒருவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவலோடு சேர்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னால், யதார்த்தத்திலிருந்து விலகி நின்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எனவே யுத்தத்தை நிறுத்துங்க, நம்மாக்கள் தான் சாக போறாங்கிறத அவரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரம் CNN வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக செய்திகளில் இஸ்ரேல் ராணுவத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரை அவங்க பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கிற இலக்கை நாம் அடையவே முடியாது. இதுல சைக்காலஜிக்கலா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு இந்த யுத்தத்தில் ஏதோ வெல்ல போறோம்னு நினைச்சுக்கிட்டு சண்டைக்கு போனா ஒரு கணக்கு. இப்ப சண்டைக்கே எப்படி போறாங்கன்னு சொன்னா, நம்ம வெல்ல போறது இல்லை, கவர்மெண்ட் விட மாட்டேங்கிறான், போய் சண்டையை பிடிப்போம் தான் போறாங்க. உலகத்தில் இப்படி ஒரு போர் நடந்ததே கிடையாது இந்த காலகட்டங்களுக்குள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய படையிடத்தில் திரும்ப திரும்ப தோற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் கான் யூனிஸில் நடைபெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது ஒரு கனவு போல இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. என்னன்னா, நேற்றைய தினம் கான் யூனிஸில் ஒரு கெரில்லா தாக்குதல் சிஸ்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. இந்த தாக்குதல் முயற்சி கடைசி முயற்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாரிவ் செய்தித்தாள் இஸ்ரேலுடைய செய்தி சொல்கிறது. இதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடைசி அட்டாக் பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய நம்ம ஏற்கனவே சிறப்பு படைப்பிரிவு அவங்க களத்தில் இறக்கிற எலைட் யூனிட்டை களத்தில் இறக்கிருக்கிறாங்க. இந்த எலைட் யூனிட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 15 எலைட் யூனிட்டினுடைய வீரர்கள் தான் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை பொறுத்தவரை கான் யூனிஸில் வச்சு தான் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது. அதை பற்றிய வீடியோக்களையும் அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தலைமையகத்தில் இருந்து 40 மீட்டர் தூரம், அவ்வளவுதான், ரொம்ப கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போய் தான் இந்த அட்டாக்கை பண்றாங்க. 40 மீட்டர் தூரத்தில் இருந்து தான் ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வர்றாங்க 15 பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்த எலைட் யூனிட்டை சேர்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்கல்ல, மரணத்துக்கு ரெடி ஆயிருங்க. 40 மீட்டர் தொலைவில் இருந்து தான் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா,